மேசம். சனி பகவான் மேச ராசிக்கு 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் அமர்வதால் செய்யும் தொழில் வளர்ச்சியடையும். ஆட்சி பெற்ற சனியால் சசயோகம் கிடைக்கும். புது வேலை கிடைக்கும். பதவியில் புது உற்சாகம் கிடைக்கும். சனியால் கொடுக்கும் பதவி சொத்துக்களை யாராலும் அசைக்க முடியாது. திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும். கோடீஸ்வர யோகம் வரப்போகின்றது. இந்த காலகட்டத்தில் வாலையாப்பேட்டையில் அருள் பாலிக்கும் சொர்ண சனீஸ்வரரை தரிசனம் செய்து வாருங்கள். ரிஷபம். வாக்கிய பஞ்சாங்கப்படி அஷ்டம சனி முடிந்து பாக்கிய சனி தொடங்குகின்றது. சனியால் யோகங்கள் அதிகம் கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவீர்கள். நிறைய தர்மங்களை செய்யுங்கள், ஏனெனில் இது தர்ம சனி காலம். வேலையில் சம்பள உயர்வு, ப்ரமோஷன் கிடைக்கும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். மிதுனம். சனி பகவான் 8ஆம் வீட்டில் அஷ்டம சனியாக அமரப்போகின்றார். 8ஆம் வீட்டு அதிபதி சனி 8 ஆட்சி பெற்று அமர்வது விபரீத ராஜயோக காலமாகும். இந்த காலகட்டத்தில் சில பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் அவை உங்களுக்கு சாதகமாகவே முடியும். திடீர் பணவரவு கிடைக்கும். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமும் நிதானமும் தேவை. மன நிம்மதிக்கு ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனி பகவானை தரிசனம் செய்து வாருங்கள். கடகம். கடக ராசிக்காரர்களே, இதுநாள் வரை 6ஆம் வீட்டில் அமர்ந்திருந்த சனி உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் கண்டச்சனியாக அமரப்போகின்றார். சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் கண்டச்சனியையும் கஷ்டமில்லாமல் கடந்து விடுவீர்கள். வேலை மாற்றம், இடமாற்றத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். திருமணம் தடைகளை தாண்டி நடைபெறும். குருவின் பார்வையும் உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் குதூகலம் அதிகரிக்கும். சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களே, சனி பகவான் 6ஆம் வீட்டு அதிபதி 6இல் ஆட்சி பெற்று அமர்ந்து விபரீத ராஜயோகத்தை தரப்போகின்றார். சனி பகவான் தனது சொந்த வீட்டுக்கு வருவதால் நோய்கள் தீரும். கடன்கள் கட்டுப்படும். அசையா சொத்துக்களை வாங்குவீர்கள். திடீர் அதிர்ஷ்டங்கள் அமையும். புதிய தொழில்களை ஆரம்பிக்க லாபங்கள் கொட்டும். உங்களுக்கு ராஜயோக காலம். சுகங்கள் தேடி வரும். செல்வமும் செல்வாக்கும் கூடும். கன்னி. கன்னி ராசிக்காரர்களே, உங்களுக்கு துன்பங்களில் இருந்து விடிவு காலம் பிறக்கப் போகின்றது. இந்த சனி பெயர்ச்சியால் நல்லது அதிகம் நடக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். திருமண தடைகள் நீங்கும். வீடு வாகனம் வாங்குவீர்கள். சிலருக்கு நன்மை தரும் இடமாற்றம் நடைபெறும். பணவரவு அதிகமாகவே இருக்கும். தொழில் வளர்ச்சி பெறும். துலாம். துலாம் ராசிக்காரர்களே, சனி பகவான் உங்கள் ராசியில் உச்சமடைபவர் என்பதால் உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டார். 4ஆம் வீட்டு அதிபதி 4இல் ஆட்சி பெற்று அமர்வதால் பாதிப்புகள் இருக்காது. சனியின் 10ஆவது பார்வை உங்கள் ராசி மீது விழுவதால் தொழில் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். வீடு, கார் என வாங்குவீர்கள். விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களே, கடந்த 7.5 ஆண்டு காலமாக சனி பகவானின் பிடியிலிருந்து அல்லல் பட்டு துயரப்பட்டு வந்திருப்பீர்கள். உங்கள் துயரங்கள் குறையும்.
சங்கடங்கள் தீரும் காலம் வந்துவிட்டது. தொழில் வளர்ச்சி ஏற்படும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பல ஆண்டு காலமாக பணம் வாங்கிவிட்டு ஏமாற்றியவர்கள் திருப்பித் தருவார்கள். கொடுத்த கடன்கள் வசூலாகும். பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். மன நிம்மதி கொடுக்கும். விருச்சிகம் காலபுருஷனுக்கு 8வது ராசி. சனி விருச்சிகத்தை ஆட்டி படைத்தது. இனி நன்மைகள் தேடி வரும் காலம். வராத பணம் தேடி வரும். முன்னேற்றத்திற்கு வழி கிடைக்கும். தனுஷு. தனுசு ராசிக்கு தனாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமரப்போகின்றார். தடைகளையும் சோதனைகளையும் கொடுத்த சனி விலகும். இது நாள் வரை குழப்பத்தில் இருந்தீர்கள். வருமானத்திற்கு வழியின்றி தவித்து வந்தீர்கள். இனி பண வருமானத்திற்கு வழியை ஏற்படுத்துவார். நஷ்டங்களை சந்தித்த நீங்கள் இனி லாபத்தை சந்திப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை. மகரம். மகர ராசிக்காரர்கள் தொழில் தொடங்குவீர்கள். சகோதர சகோதரிகளுக்கு நன்மை செய்யும் காலம். பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும். உழைப்பால் உயர்ந்த நீங்கள் இந்த சனி பெயர்ச்சியை எளிதாக கடந்து விடுவீர்கள். கடினமாக உழைப்பீர்கள். பொறுப்பு அதிகரிக்கும். உழைப்புக்கு முக்கியத்துவம் தருவீர்கள். மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்றத்தை தரும். பிசினஸ் செய்ய நினைப்பவர்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி தரும். நிறைய உதவி கிடைக்கும். வளர்ச்சிக்கு உதவும் நன்மைகள் கிடைக்கும். கும்பம். கும்ப ராசிக்கு 12ஆம் வீட்டில் சனி அமரப்போகின்றார். விரிய சனி உங்கள் ராசிநாதன். சனி அதிக பாதிப்பை தரமாட்டார். கும்ப ராசிக்கு 12ஆம் வீட்டில் சனி அமரப்போகின்றார். விரய சனி உங்கள் ராசிநாதன். சனி அதிக பாதிப்பை தரமாட்டார். விபரீத ராஜயோகத்தையும் தருகின்றார் சனி. சனி தசை நடப்பவர்களுக்கு இது பூரண பலனை தரும். சில விஷயங்களில் கவனம் தேவை. பணவிரியம் வரும். லாபச்சனியாக இருந்து விரியச்சனியாக மாறுகின்றார். சம்பாதித்த பணத்தை செலவு பண்ணும் காலம். சுப விரியத்திற்கு செலவு பண்ணுங்க. அப்படி செலவு பண்ணாம சேர்த்து வைத்தால் தேவையில்லாத செலவு வரும். வீணான வாக்குவாதங்கள் வார்த்தைகளை விட வேண்டாம். மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு லாபச்சனி காலமாகும். செய்யும் தொழிலில் லாபமும் அபரிமிதமான வருமானமும் கிடைக்கும். சனி பகவான் பார்வை உங்கள் ராசியில் விழுவதும் கூடுதல் பலம். திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களின் செல்வாக்கும் உயரும். சிலர் விமானம் ஏறி வெளிநாடு செல்வீர்கள். அந்நிய தேசத்து வருமானம் உங்களை கோடீஸ்வரர் ஆக்கும்.